ஏன்னா எஜமா அங்கே வச்சு பார்த்தார். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். எஜமா வெளியில் போடான்ட்டான்னா அப்போ என்ன பண்ணுறது? தட்டை எடுத்துக்கிட்டு வேறு எந்த வீட்டுக்கு போகிறது? அதனால் போடுற கஞ்சியை பிடிச்சிட்டு இங்கேயே இருந்துருவாங்க இருக்கிறோம். விசுவாசமான ஊழியர்கள் அதை ஒன்றும் பண்ண முடியாது. அது எதையுமே பேச மாட்டாங்க. நீங்களே பாருங்கள், ரிதன்யாவுக்காக இந்த கட்சிகள் ஏதாவது ஒரு குரல் கொடுத்துட்டா அந்த தங்கச்சி அதே பெண் உங்கள் வீட்டு பெண்ணா, உங்கள் தங்கையா, உங்கள் மகளாக இருந்தால் நீங்கள் எவ்வளோ மனவேதனை கொடுத்துருக்கீங்க. இந்த நாடு எவ்வளவு கோரமான நாடாக போயிட்டு இந்த குற்றங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து கடும் தண்டனை உரியவர்கள் கொடுக்கப்படுதுனாவது ஒரு மன நிம்மதியோடு உறங்குவாங்க. அது இல்லை. அஜித் குமாரை சீருடை இல்லாத காவலர்களை அனுப்பி அடித்து உயிர் வர அளவுக்கு அடித்து விசாரிக்க சொன்ன ஒரு அதிகாரி உத்தரவு இருக்குல்ல, அது யாருன்னு கண்டுபிடிக்க முடியாதா? அதுக்கு சிபிஐ போவானா? நீ எதுக்கு மாநில உரிமை என்ன இதுக்கு பேசணும்? மாநில தன்னாட்சி பேசணும். அப்போ நீ அங்கே இருக்கிற ஒரு சிபிஐ தான் அம்மையார் ஜெயலலிதா கேட்டாங்க. அவங்களுக்கு என்ன வானத்துலேருந்து வந்தாங்க? அவங்களுக்கு என்ன தனியாக ஒரு அறிவு 2 மூளை இருக்க? ஏன் காவல்துறையோட அவன் பெரிய புச்சாலியா? நீ சொன்னா கண்டுபிடிச்சி வந்தான்னு சொல்லிடுவான். நீ மறைக்க கடத்தி விடுற. சிபிஐக்கு போயிட்டாங்க. சிபிஐயே அப்புறம் தள்ளி விட்டு மத்திய அரசு ஒன்றும் தரல, எங்களுக்கு ஒன்றும் தரல அப்படின்னா நீ தான் மெண்டிக்கல் போட்டு கும்பிட்டு இருக்கியா? அப்புறம் எப்படி வருது? 2 நாளுக்கு முன்னாடி அதுவும் இல்லாமல் இந்த 9 மாதத்துக்கான ஒரு அஸ்திவாரம் தான். அது 8 மாதம் தான் இருக்குது. அதே இப்போ உங்கள் கேள்வியிலே பதில் இருக்குது. நீங்கள் நான் என்ன பதில் சொல்லுவேன்னு அதே கேள்வியை அனுப்புறீங்க. நீங்கள் பாருங்கள், 4.5 ஆண்டுகள் முடியுது. அடுத்த 6 மாதத்தில் தேர்தல் வரப்போகுது. இப்போ மக்களை தேடி இவங்க போகிறாங்க. இப்போ ஓரணியில் தமிழ்நாடு, மக்களை தேடி முதல்வர், இதெல்லாம் வருது. இப்போ போய் அவங்க உறுப்பினர் சேர்க்கைங்கிறாங்க. உறுப்பினர் சேர்க்கைன்னு உள்ளே போயிட்டு இந்த குடும்ப தலைவிக்கு 1000 ரூபா யாருக்கெல்லாம் வரலைன்னு இப்போ கேட்குறீங்க. அப்போ ரொம்ப பேருக்கு வரலல்ல, அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குல்ல, ஏன் கொடுக்கல? ஆனால் தேர்தல் வரும்போது பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு திமிர்த்தனம். இப்போ தேர்தல் வருது, இப்போ யாருக்கெல்லாம் வரலைன்னு சொல்லி கொடுக்குறதும் அவங்கள அவர் கையாலே கொடுக்குறது என்பது வாக்குக்கு காசு தானே. இதை விட கொடுமையான கையூட்டு ஏதாவது இருக்கா? ஊழல், லஞ்சத்தை 6 மாதத்துக்கு கொடுத்தீங்கன்னா 6000, ஒரு வாக்குக்கு 6000. 8 மாதத்துக்கு கொடுத்தீங்கன்னா 8000 கணக்கு பண்ணி ஒரு வாக்குக்கு கொடுப்பீங்க. அதை தவிர வேறு என்ன? உண்மையிலே மக்கள் மேலே அக்கறை இருந்தால் நீங்கள் முதல்ல கொடுத்துருக்கோம். இதில் என்ன வளர்ச்சி இருக்குது? இதில் என்ன இருக்குது? நீங்கள் தான் சொல்கிறீங்க, நாட்டில் நாங்கள் முதன்மையான அரசு, முதன்மையான மாநிலம், அப்படி வளர்ந்துட்டோம், இப்படி வளர்ந்துட்டோம், வளர்ச்சியை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். உங்கள் இத்தனை ஆண்டு கால வளர்ச்சியில் எங்கள் ஆத்தா 1000 ரூபாய் கையேந்திர நிலைமை தானே இருக்குது. இதை வளர்ச்சின்னு சொன்னீங்கன்னா அதை கேட்குறதுக்கு எங்களுக்கு மன வளர்ச்சி கொண்டிருக்குன்னு தான் அர்த்தம். என்ன பொறுத்துக்கிறது? இதெல்லாம் ஓட்டாக கன்வெர்ட் ஆகுமா? ஆகுமா? ஆகாதா? ஆகக்கூடாது. இவர்கள் இந்த நாட்டில் எவ்வளோ கடன் வச்சுருக்குறாங்க? இந்த 1000 ரூபாயில் அவங்க 950 கோடி கிட்ட இழக்கிறாங்க. 900 கோடிகளுக்கு மேலே இழக்கிறாங்க. நீங்கள் ஆக்கப்பூர்வமாக ஏதாவது ஒன்று நடந்திருக்கா? யோசிச்சு பாருங்கள். 3000 வேலைவாய்ப்பு பாதைகள், அதில் 3000 பேர் இந்த தமிழ்நாடு தேர்வாணையத்தில் வேலைவாய்ப்புக்கு 13 லட்சம் பேர் தேர்வழி. இப்போ எத்தனை லட்சம் பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க? 14000 பேர் ஆசிரியர் நியமனத்துக்கு பணித்தேர்வு எழுதிட்டு பணி நியமனத்துக்காக காத்திருக்காங்க. எத்தனை பேர்? 14000 பேர். பகுதி நேர ஆசிரியர் பல்லாயிரக்கணக்கான பேர் பணி நிரந்தரத்துக்கே காத்துட்ருக்காங்க. ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்குது. 58 வயது ஓய்வு காலமாக இருந்தது. ஏன் 60 ஆண்டுகளாக நீட்டிக்கப்பட்டுச்சு? 58 வயதில் வெளியில் போனால் அவனுக்கு ஓய்வூதியம் கொடுக்கணும். அந்த ஓய்வூதியம் கொடுக்க காசு இல்லை. 2 ஆண்டு நீட்டிக்கிற. அந்த 2 ஆண்டில் படிச்சுட்டு வர்ற இளைஞனுடைய எண்ணிக்கை கூடிக்கிட்டே இருக்குது வேலை வாய்ப்புக்காக. ஒரு ஆட்சி முறையை பாருங்கள், எப்படி நடக்குதுன்னு மட்டும் பாருங்கள். இதுக்கு ஓய்வூதியம், பழைய ஓய்வூதிய திட்டம் கொடுக்க முடியாது. போக்குவரத்து தொழிலாளர்கள் பிடித்த பணம் 7500 கோடி அவங்க காசை திருப்பி எடுத்து சென்னுட்டா நீ அதை கொடுக்க முடியாது. நல்ல பள்ளிக்கூடங்களை சீரமைக்க முடியாது. ஒரு சாலை போட முடியாது. எதுக்கும் காசு இல்லை. ஆனால் அப்பா பேரில் கலையரங்கம் கட்ட 540 கோடி, நூலகம் கட்ட 200 கோடி, சமாதி கட்ட 200 கோடி. இதெல்லாம் யோசிப்பு. இந்த காசு எந்த தாய்மார்கள் வீதியில் என் ஆத்தாலும் பெரியத்தாலும் சின்னத்தாலையும் அக்கா தங்கச்சி என் மதினிமாரும் வாசி தீர்வில் நின்று மாதம் 1000 ரூபா கொடுங்கன்னு போகிறான்னு என் பிள்ளைகளுக்கு தரமான படிப்பு கொடு, குடும்பத்தில் ஒருத்தருக்கு முடியலைன்னா நல்ல வைத்தியத்தை கொடு, குடிக்க நல்ல தண்ணி கொடு. இதுதானே என் ஜனங்கள் இருக்குது. ரேஷன் அரிசி வாங்கி சாப்பிட்ற, பங்கீட்டு கடையில் கொடுக்குற அரிசியை அல்ல சர்க்கரை வாங்கி பயன்படுத்துகிற ஒரு அமைச்சர், ஒரு சட்டமன்ற உறுப்பினர்
ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஆளுங்கட்சியில் கட்சிக்காரங்க குடும்பத்தை யாராவது சொல்லு. இந்த நாட்டில் ஒரே ஒருத்தன் தான் ரேஷன் அரிசி வாங்கி சாப்பிடுதான். அது தாத்தா காமராஜ் மட்டும்தான். சனா அதை தானே சாப்பிடுது. மூக்குக்கிட்ட கொண்டு போகும்போது நாருது. அதை எப்படி சாப்பிட்றீங்கன்னா சனா அதை தானே சாப்பிடுது. அப்போ அதை தானே சாப்பிடணும். அந்த தலைமை இறந்து என்ன 5000 ஆண்டு ஆயிடுச்சு பாருங்க எப்படி. ஆனால் இப்போது உங்களை வந்து பிஜேபியோட ஒரு டிபி மாதிரி ஒரு சொல்கிறாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு இன்னைக்கே சொல்கிறாங்க இல்லை, அது பல நாள் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ தேர்தல் இறங்க போகுது. நீங்கள் இதே பழைய மாதிரியே தனித்து தான் போட்டியா இல்லை? அதில் என்ன சந்தேகம்? என்னுடைய தத்துவம் யாரோட இணையும்? நீங்கள் வாக்கு காசு கொடுக்கல இல்லையா? கேட்குறது கொடுத்து நான் கொடுக்க மாட்டேன். நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இலவசம் அறிவிக்கலாம் இல்லையா? அறிவிப்பு. நான் இலவசத்தை ஒழிப்பேன். உங்களுக்கு வித்தியாசம் புரியுதா? நீங்கள் உங்களுக்கு எனக்கு 1000 கிலோமீட்டருக்கு மேலே இருக்குது. நீங்கள் பெரியார் இல்லாமல் இங்கே ஒன்றும் இல்லைங்க. எங்களுக்கு பெரியாரால் ஒன்றும் இல்லைங்க. பெரியார் மண்ணு இல்லை. எங்களுக்கு பெரியாரே ஒரு மண்ணு தான். கோட்பாடில் மாறுபாடு இருக்குது. பெரியாருக்கு வந்து திராவிடங்களுக்கு தமிழ் ஒரு சைன். தமிழை ஒழிக்கணும். தமிழ் படித்தா வேலை கிடைக்காது. தமிழ் படித்தா முன்னேற முடியாதும்மா. தமிழ் எங்களுக்கு வேலையும் சோறும் இல்லை. எங்களுக்கு உயிருங்கிறது எங்கள் கோட்பாடு. எங்கள் அடையாளம்ங்கிறது, எங்கள் முகம்ங்கிறது, எங்கள் முகவரிங்கிறது, எங்கள் உயிருங்கிறது எங்கள் கோட்பாடு. எவ்வளவு தூரம் இருப்பாருங்க. ஒவ்வொன்றா அப்படி 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஒப்பிட்டு பேசுகிறேன். நீங்கள் என் மலையும்ப, நீ அது கல்குவாரிம்ப, நீ மணலும்ப, நான் ஆறு என் பூமி தாயின் ரத்த நாளம்ப, அதை மண்ணளி தின்னா நல்லா காசு கிடைக்கும்ப. நான் மரம் மண்ணின் வரம் வளர்ப்பதே மனித அறம்தான். மரம் மனித உயிரும்ப, உயிர் மரம்னு சொல்லுவேன். நீ அதை வெட்டினா காசு பணம் துட்டும்ப. இப்போ உனக்கு எனக்கு எவ்வளோ தூரம் இருக்குது? நீ சாமியை பற்றி பேசிட்டு வருவான் ஒரு கூட்டம். நான் பூமியை பற்றி பேசிட்டு இருக்கேன். நீ சாமியை காப்பாற்ற போராடுவேன், நான் பூமியை காப்பாற்ற போராடுவேன். எனக்கு கும்பிட லட்சம் சாமி இருக்குது, வாழ ஒரே ஒரு பூமி தான் இருக்குங்கிறது எங்கள் கோட்பாடு. எவ்வளவு மாறுபடுது பாரு. உங்களுக்கு தமிழை ஒழிக்கணும், அப்போ தான் தமிழை அழிக்க முடியும். எங்களுக்கு தமிழ் மீட்சி வரணும், அப்போ தான் தமிழை எழுச்சிடுவான். தமிழை எழுச்சி விட்டால் தான் தமிழனுக்கு அரசியல் பிறக்க அதிகாரம் வரும், பாதுகாப்பாக வாழுவான். இது எங்கள் கோட்பாடு. அப்போ எவ்வளோ தூரம் இருக்குது? யாரோட சேரலாம்? நான் காசு கொடுக்காம மக்கள் கொடுவாங்க. காசு கொடுக்கல உங்கள் குடும்பத்தாரே முன்னாடி உட்கார மாட்டாங்க. ரொம்ப தூரம் இருக்குல்ல. நீ ரோடில் ஷோ நடத்துவ, ரோடு ஷோ, ரோட்டில் திரிவேன். நான் நாட்டுக்குள்ளே ஊருக்குள்ளே திரிவேன். மக்களோட மக்களாக போய் நிற்பேன். கண்ணீரோடு நிற்கிற மக்கள்கிட்ட, கவலையை சொல்கிற மனு கொடுத்து முறையிடுற மக்கள்கிட்ட, கண்ணீரும் கவலையுமா கதற மக்கள்கிட்ட பொறுமையாக கையிட்டு நின்று கேட்க இந்த மண்ணில் ஒரு தலைவர் கண்ணார். ஒருவேளை அதிமுக இல்லை பிஜேபி யாராவது உங்களுடைய கூட்டணிக்கு இல்லை உங்களை அழைச்சாங்கன்னா, அழைச்சி விடுத்தாங்கன்னா போகிறதுக்கான வாய்ப்பு புதுசாக சொல்லுங்கள். ரொம்ப நாளாக அழைச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. அப்போது ரொம்ப நாளாக அழைச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. போகிற ஆள்மா இருக்கா? போகிற ஆள்மா இருக்கா? நான் இந்த கொடியை எந்த கொடிக்கு இடையில நிற்கலாம்? என் தலைவனை எந்த தலைவனுக்கு பக்கத்தில் வைக்கலாம்? யாராவது சொல்லு. என் தலைவன் பிரபாகரன் நான் மேடையில் பேசணும், அந்த கூட்டணி தலைவர் இருப்பார்களா? இறங்கி ஓடுவார். எது சொல்லு சீக்கிரம் தம்பி என கேட்டேன். சும்மா எனக்கு கிறிஸ்தவர் இஸ்லாமிய மக்கள் வாக்கு போடுறேன். எனக்கு சொந்த பிள்ளை. நான் சொந்த பிள்ளைக்கு இஸ்லாமிய மக்கள் கிறிஸ்தவ மக்கள் அவன் சொந்தக்காரங்க. அவன் போடக்கூடாதுன்னு நீ பரப்பி விட. அதையே பாவப்பட்ட மக்கள் நம்பிட்டு இருக்கான். எனக்கு இது என்னையே நானே ஒரு பொருட்டா? உலக பெரும் புரட்சியாளன் ஒன்று தான் எங்கள் அண்ணன் பள்ளி வாவா. அவனையே இவங்க பொருட்படுத்தலை. காலம் வரும் இவங்களுக்கு இவர்களை நம்புகிறாங்க. நான் எல்லாம் இல்லை அல்லாவை நம்புகிறேன். அப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? தொழில் சிறைகளில் பணியாற்றக்கூடிய திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பெண் ஒரு வந்து கைதியால் தாக்கப்பட்டிருக்காங்க. நைஜீரியன் கைதி. அதை நம்ம மட்டும்தான் செய்தி ஆகியிருக்கோம். அதோடைய உயர் அதிகாரி வந்து நேரடியாக அந்த கைதிக்கு எல்லா விதமான செஞ்சிருக்காங்க. அப்போ அதுவும் உங்களுக்கு தெரியுதுல, அந்த அதிகம் நானும் கண்டிச்சு அறிக்கை கொடுத்துருக்கேன். அந்த தங்கை பல ஆண்டுகளாக இருக்கிறாங்க. ஒரு வெளிநாட்டு கைதி அவள் போதை பொருள் வித்த வழக்கில் உள்ள வந்திருக்காங்க. அவளுக்கு ஒரு உயர் காவல்துறை அதிகாரி வந்து அலைபேசியை கொடுத்து அவளுக்கு இவ்வளவு அந்த தைரியம் இல்லைன்னா அவள் அடிக்க முடியுமா? இந்த மண்ணின் மகளை, காவல்துறையில் இருக்கிற ஒரு பெண் மகளை வேறு நாட்டு நைஜீரியா பெண் அடிக்க முடியுமா? அப்போ காவல்துறை எப்படி இருப்பாரு? இங்கே எப்படி இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். யார் யார் காவல்துறையில் சமூக குற்றங்கள் செய்கிறதில்ல, பஞ்சாபிக்கிறோம், பொறுக்கி, நிலத்தமிழிக்கிற ரவுடி, இந்த மாதிரி ஆக்கிரமிப்பாளன், கொலை செய்கிறோம், இப்படி இந்த குற்றச்செயல்களில் ஈடுபடுகிற அதிகாரிகள் இருக்காங்கல்ல, உங்களுக்கு தெரியும்ல, போலி பாஸ்போர்ட்டு இது அந்த மாதிரி இது எல்லாம் இந்த மாதிரி அதிகாரிகள் தான் இப்போ உயர் பதவியில் ஏன் இருக்கிறாங்கன்னா ஆட்சி குண்டாசு ஆட்சி, ரவுடிகளின் ராஜ்யம். அதனால இவர்கள் மேலே இருந்தால் தான் அவர்களுக்கு பாதுகாப்பு. நேர்மையாக இருந்த 30 பேர் ஒரே நாளில் பண்ணிட மாட்டேன்னு சொல்கிறாங்க. உன்னை யாரா நேர்மையாக இருக்க சொன்னது? அதான் கேள்வி. உன்னை யார் சொல்கிறது?
நீங்கள் ஓட்டுக்கு காசு வேணாமுங்கன்னு ஒரு வீடு சொல்லி பார்க்கட்டும், உங்களை குடும்ப கணக்கிலே சேர்க்க மாட்டாங்க. நீங்கள் பிழைக்க தெரியாத கூட்டம், நீங்கள் வாழ்ந்த அர்த்தம் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி முறையும் அரசியலும் நடந்து கொண்டிருக்கு. இதில் என்ன பேச்சு? நன்றி.